மாதாவும் சூசையும் வேற யாருக்கிட்டையும் சொல்லல. அவங்க பேசினதெல்லாம் they were always speaking on high. கடவுளிடமும் தூதர்களிடமும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இறை வார்த்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கடவுளை கீழ்ப்படிய முடியாததுனால தான் நம்ம இறங்கி வரோம், மனுஷங்க கிட்ட கேட்டுக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஜோசப் வாஸ் வெரி சென்சிட்டிவ் டு த நீட் ஆஃப் மேரி. அவளுக்கு என்ன ஆகும் தான் யோசிச்சார். நான் இப்படி பண்ணனா அவளுக்கு என்ன ஆகும்? என்ன ஒரு அழகான தாட் ஜோசப் கொடுக்குறாரு பாருங்க. நான் என் மனைவியை விட்டுட்டேன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சார் அவர். அதனால தான் பைபிள் அவரை பற்றி சொல்லுது, அவர் நேர்மையாளர். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிளவிற்கு, அமைதியின்மைக்கு காரணம் மூணாவது மனுஷனை நீங்க கடத்தி விட்டதுனால தான். சோசேப்பர் இன்று நமக்கு சொல்றார், பி சென்சிட்டிவ் டு யுவர் வைஃப், பி சென்சிட்டிவ் டு யுவர் ஹஸ்பண்ட். அவளை புரிந்து கொள், அவரை ஏற்றுக்கொள், அவங்க சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தயவு செய்து கணவனே, மனைவியே, மூணாவது ஆளுக்கு இடம் கொடுத்துறாத.